இந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கு வணக்கம் நண்பன். நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்னென்ன ஜாப்ஸ் எல்லாமே முடிய போகுதுன்னு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மத்திய அரசு, தமிழக அரசு இருந்து வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு வகையான வேலை வாய்ப்பு வந்துக்குது. இந்த வேலை வாய்ப்புலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15,000+ வேகன்சி இருக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சத்துணவு வேலை, அதேமாதிரி பார்த்திங்கன்னா அங்கன்வாடி வேலை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடங்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 20,000 வேகன்சிக்கு மேலே போயிடுது. அங்கன்வாடியும் சத்துணவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15,000க்கு மேலே போயிடுது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இது மட்டும் கிடையாது, இன்னும் ஜென்ரல் கவர்மெண்ட் ஜாப் எல்லாமே நிறையா இருக்குது. இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட் ரிமைண்டர் எதுக்கு பண்ணுறேன்னா, உங்களுக்கு ஜாப் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் இருக்குதா இல்லையான்னு தெரியாமல் கூட இருக்கும். லாஸ்ட் டைமில் கூட நீங்கள் பார்த்து வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிங்களா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த நோக்கத்துக்காக மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் போட்டு இருக்கோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா கல்வி தகுதி இந்த ஜாப்க்கு 10th டிகிரி வரைக்கும் கேட்குறாங்க. இந்த ஜாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண் பெண் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே விண்ணப்பிச்சிருங்க. நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் தெரியாமல் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க என்னென்ன ஜாப்ஸ் முடிய போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிபிசிபி சொல்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 69 வேகன்சி. இதுக்கு 10th 12th படிச்சிருந்தா போதும், டிகிரி படிச்சிருந்தாலும் எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 28/4/2025 உங்களுக்கு லாஸ்ட் டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா முடிய போகுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா விருப்பப்பட்டவங்க உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தகுதி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சிருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி குரூப் 1 வந்து பார்த்திங்கன்னா 70 வேகன்சி வந்துருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனி டிகிரி படிச்சிங்க வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. 30/4/2025 உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. குரூப் 1A வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசியில் 2 வேகன்சி பேச்சுலர் டிகிரி கேட்டிருந்தாங்க. 30/4/2025 லாஸ்ட் டேட்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதேமாரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்பிசிஐஎல் வந்து பார்த்திங்கன்னா மேப்ஸ்னு உங்களுக்கு 122 வேகன்சி. ஐடிஐ டிப்ளமா பிகாம் பிஏ பிஎஸ்சி கேட்டிருக்காங்க. 30/4/2025 லாஸ்ட் டேட்டு. அதேமாரி பார்த்திங்கன்னா NEERI வந்து பார்த்திங்கன்னா 33 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. இது 12th படிச்சிருந்தால் போதுமானதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த தகுதிக்கு வந்து பார்த்திங்கன்னா 30/4/2025 நீங்கள் விண்ணப்பிச்சிருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட்சிபிசிஎல்ல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 63 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த 63 வேகன்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிப்ளமோ மட்டும்தான் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிப்ளமோ படித்து எலிஜிபிளாக இருந்தீங்களா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 30/4/2025 விண்ணப்பிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 111 வேகன்சி இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா விருப்பம் ஆர்வம் இருக்கிறீங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிடெக் எம்எஸ்சி எம்சிஏ எல்எல்பி படிச்சிங்க வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 1/5/2025 நீங்கள் விண்ணப்பிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபேமஸாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கிற ஜாப் என்னென்னு கேட்டிங்கன்னா சத்துணவு வேகன்சி. இந்த சத்துணவு வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8,280 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 8,997. ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8,280 தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10th குவாலிஃபிகேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு டேட் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதத்துக்கு ஒவ்வொரு மாதிரி வரதுனால கொடுக்கல. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 30/4/2025 தான் லாஸ்ட் டேட்டாக இருக்கும். ஒவ்வொரு சில மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 5வது மாதம் கூட கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி அங்கன்வாடி வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7,783 வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10th 12th படிச்சிருந்தாவே எலிஜிபிள். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேட்டு மென்ஷன் பண்ண கிடையாது, மாவட்டம் வரையும் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஎன் போலீஸ் எஸ்ஐ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,299 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தாவே போதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது 3/5/2025 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முடிய போகுது. இந்த தகுதியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சிருங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் இந்த ஜாப்லாம் உங்களுக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு தெரிஞ்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிளாக இருந்தால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உடனே விண்ணப்பிச்சிருங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இது மாதிரி பயனுள்ள தகவல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.